கொஞ்சம் ஆனால் நீங்கள் பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் நோட் தானே கொஞ்சம் நோட் சொல்லுங்கள் குழந்தைங்க பார்க்குறேன் கொஞ்சம் வந்து ஆனால் இங்கிட்ட குழந்தைங்க பார்க்குறேன் குழந்தைங்க முதல்வர் விஜய் அவர்கள் போனோன்னா ஓடோடி வந்து அஜித் சார் அவர்கள் வந்து கட்டி அணைச்சது ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் தாங்க சொல்லணும். ஆனால் அதில் ஒரு முகம் சுளிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கும். அதையும் சொல்கிற கடைசியாக நீங்கள் என்ன தொடர்ந்து பாருங்கள். இது எங்கே நடந்துச்சுன்னா, அஜித் அவர்களோட தாயார் வந்து இன்றைக்கி இறந்துட்டாங்க. பல பிரபலங்கள் பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த நாளில் தான் அஜித் அவர்கள் வந்து துபாயில் இருந்தார். அதை எடுத்து இப்போ இன்றைக்கி நைட்டு தான் வந்தார். அஜித் அவர்கள் வந்த சில நேரத்தில் விஜய் அவர்கள் வந்துட்டார் நேரில். விஜய் அவர்கள் அவரோட வாசலுக்கு வந்த உடனே அஜித் அவர்கள் நேரில் வந்து அவரை பார்த்தோன்னே கண் கலங்கி கட்டி அணைச்சி நிறைய பேசிக்கிட்டு இருந்தார். அதை தொடர்ந்து விஜய் அவர்களும் அஜித் அவர்களுக்கு வந்து தன்னோட ஆறுதலை கூறிட்டு இருக்காரு. அதை அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் கூட த்ரிஷா அவர்களும் கூடவே வந்திருந்தாங்க. அஞ்சலி செலுத்திருந்தா அங்கே வந்து விஜய் அவர்களை கட்டி அணைச்சதுக்கு அப்புறம் த்ரிஷா அவர்களையும் பார்த்து வணங்கிட்டு தான் போனார் அஜித் அவர்கள். இது உண்மையிலே தாவேக தொண்டர்களிடையும் ரசிகர்களிடையும் ரொம்ப ஒரு மாதிரியான முகசுளிப்பு தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப நாளாகவே அவங்க வந்து பிடிக்காத மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க த்ரிஷா அவர்களையும் விஜய் அவர்களும் ஒன்றா சேர்றப்போ. ஆனாலும் அதை விட இந்த விஜய் அவர்கள் அஜித் அவர்கள் சந்திப்பு பெரிய விஷயமான ஒன்று. ரொம்ப பல வருஷங்கள் கழிச்சு மீட் பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறது தான் ஒரு கவலையான விஷயம். என்னதான் கீழே விஜய் அஜித்தும் சண்டை போட்டுக்கிட்டாலும் ரசிகர்கள் இல்லை, ஆனால் அவங்களுக்குள்ள நல்ல உறவு தான் எப்பயுமே இருக்காது தான் பல இடத்துல சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நடந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. கீழே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க.